இங்க ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. என்னதுண்ணே? இங்க ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. சொல்லுங்க. முதல் பந்தில் விக்கெட் எடுத்தால் ரூபாய் 2000 குட் டீம் நிறுவனத்திடமிருந்து இந்த பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பந்தில் விக்கெட் எடுத்தால் ரூபாய் 2000. அண்ணே காலவாக்கம் அண்ணே களமிறங்க போகிறார். கருப்பு காகம் மதுரை தந்த மைக் டைசன் வைகை புயல். இதே மாதிரி பிஜிஎம் தான் அங்க தீபக் ப்ரோக்கு நம்மால போட்டாப்ல. அப்படியா? இது எல்லாம் இங்க வேற மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கணும். ரெண்டுமே பலம் வாய்ந்த டீம். காலவாக்கம் அண்ட் கோவளம் ரொம்ப பலம் வாய்ந்த டீம். ஆறா? எஸ், ஆறுங்க. 6 ஒய்டா தூக்கி போட்ட பந்து அதை பயன்படுத்திக்கிட்டாரு. விட்டு இருந்தாலும் ஒய்டு, பட் அது 6ஆ மாத்திக்கிட்டாரு. அவ்வளவுதான். பிஜிஎம்லாம் வரிசையா எடுத்து வச்சிருக்காரு போலயே. கேப் புரிஞ்சுக்கு வேற யாரும் இல்லையா? போகணுமா? அவங்க மாறிடுவாங்க. நோட் பண்ணுங்க. இதுக்கும் நாங்க ஆர்டர் வாங்குறாங்களா? நைஸ். ஒருத்தர் இல்ல. Okay, DJ. Okay, starting with the first ball out of the boundary and that is a 6. ரெண்டாவது பால் எங்க பார்க்கலாமா? Okay, decent single rotation. Okay, இப்போதைக்கு வந்து வழக்கமா இந்த ஜென்டலா ஒரு கிரிக்கெட்ல என்ன பண்ணுவாங்களோ அதே தான். ஒரு பவுண்டரி அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பால் ரொட்டேட் பண்ணாதான் அதுக்கு அழகு. அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். ஷார்ட் இஷா லென்த் பண்றனா ரொம்ப எச்சு. கை 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 போச்சு. ஐயோ கை போச்சே. கையில வலிக்கின்னு போயிருச்சு. சோ சங்கமாம்ஸ் நம்ம இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கோப்போட ஃபேமிலி கூட இருக்க போறோம். சோ ஒரு வருஷம் கழிச்சு உங்களை எல்லாரும் மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அகைன் ஷார்ட் இஷ், பட் இந்த தடவை வந்து பாயிண்ட் தலைமையால. பவுண்டரி எனி சான்ஸ்? ஏதும் இல்லை. ஓடி எடுத்தால் தான் உண்டு. அண்ட் 2 ரன் ஓடி இருக்காங்கப்பா. ஒரு டிராப் கேட்ச்ப்பா. சோ கா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லுங்க, ஸ்கோப் முதல்ல இன்னைக்கு ஆடுறாங்க பேட்டிங் எங்க முடிப்பாங்க? எவ்வளவு ஸ்கோர்ல முடிப்பாங்க? above 100. கரெக்ட்டா சொல்லுங்க பிரெடிக்ஷன். நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரி போகுமா? போகாது. நின்றும் பால். ஓடி தான் எடுக்கணும். அதேதான். சிங்கிள் ஃபைன் லக்ல. சோ யாரோட ஆட்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? யார் வந்தா மாசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யாரு வந்தாலும் மாசா இருக்கும்பா. சங்கமாம்ஸ். ஓகே, வெல் லெஃப்ட் அண்ட் டாட் பால் டு எண்ட் தி ஓவர். மாப்பிள்ளை எப்பவுமே முத பால சாமி கூட்டுருவோம். என்ன சங்கமாம்ஸ் கரெக்ட்டா? ஓவர் மிடில் ஸ்கோர் 11. நெக்லஸ கடை வாங்கி போட்டு வந்திருக்கோம் ஆன்ட்டிங்களே. யோ டிஜே சம்பளம் கொடுத்தாரு போட்டாச்சாப்பா? அதனால தான் குஷியா இருக்கியோ? ஆகாஷ் சங்கமாம்ஸ் பின்னாடி தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் அங்க இருக்கீங்களா? இல்ல இங்க பின்னாடி தான் இருக்கேன். நான் இங்க இருக்கேன். அருண் அங்க இருக்காரா? ஆமாண்ணே. ஓகே, கரெக்ட் பொசிஷன் தான். ஓகே, ஓவர் முடிவில் இப்போதைக்கு 11. முக்கியமா ஸோ ஒரு 1 ட்ராப் கேட்ச். ஆக்சுவலாக அது ஃபைன் லெக்கில் பிடிச்சிருந்துருக்க வேண்டியது. ஏன்னா எச்சு ரொம்ப ஹைட்டு. பாலும் கரெக்டாக கீழே வந்துட்டாப்ல அண்டர் த பாலும். பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ட்ராப் கேட்ச் அங்கே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 11 அண்ட் செகண்ட் ஓவரிங்க. அண்ட் சாய் ப்ரோ அடுத்த பால் போட வந்துகிட்டு இருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஒரு டீப் ஸ்கொயர் லெக், ஒரு ஃபைன் லெக் உள்ள. கட் ஷாட் போயிருக்குது. எனி சான்ஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஸோ எஸ், நான் கேட்ட கேள்விக்கு மற்றவங்க ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணுறீங்க? 100க்கு மேலே ஒரு ஆள் சொன்னாங்க. எல்லாருமே அதே தானா? ஆனால் கரெக்டாக சொல்லுங்களேன். ப்ரெடிக்ஷன் கேளுங்க, அங்கே லைவ்ல போட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. 66 சொல்லியிருக்காங்க. எஸ். தூக்கி அடித்தாரு. பவுண்டரியா? இல்ல இல்லைங்க. இல்ல நாங்க ஃபீல்டிங்னே.
ஸோ அதனால நோ பவுண்டரி அண்ட் நல்ல ஃபீல்டு ரெண்டு பேருக்கு நடுவில். ஆனா சங்கமாம்ஸ் கேசிசி டீம் கிட்ட இருந்து பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. எஸ், நான் தான் சொன்னேன் ரெண்டுமே பலம் வாய்ந்த டீம்னு, சம பலம் உள்ளவர்கள். அதனால தான் அவங்க கேட்டாங்க நாங்க ஜெயிச்சா என்ன தரீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க பலமான டீம்னு அர்த்தம். ஓ நல்ல பால், அடிக்கவே விடலங்க, வித்தே கொடுக்க மாட்டாரு பவுலரு. கரெக்டா அந்த யார்க்கிங் லென்த்லயே வைக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி லைனு. ஸோ பெருசா ரூம் கொடுக்கல, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி பவுலிங் பண்ணா கண்டிப்பா பேட்டிங் டீம் வந்து ஸ்கோப் டீம் ரன் கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். லெட்ஸ் see what happen. தூக்கி அடிச்சாரு, கேட்சா இந்த முறை பிடிச்சாரு. கேட்சுங்க, இந்த முறை பிடிச்சாரு, பிடிச்சிட்டாரு. and that's the first wicket down. ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் இழந்திருக்காங்க சங்கமாம்ஸ். இங்க பிரதர்ஸ் இன் ஆக்ஷன், விக்கெட் இழந்திருக்காங்க. பிரதர்ஸ் இன் ஆக்ஷன். பாலா மற்றும் பிரபா பிரதர்ஸ் இன் ஆக்ஷன். சோட்ட போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் காலவாக்கம் டீம். வெல் பால். ஆக்சுவலாக வந்து ஒன்று போனால் இன்னொன்று வரும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக கேட்ச். எஸ், நம்ம ஐபிஎல்ல நிறைய பார்த்திருப்போம். ஆல்பி மார்க்கெல், மார்னே மார்க்கெல், ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா. ஆனா இங்க நம்மளோட இந்த கிரிக்கெட் பேஸ்ல பாலா அண்ட் பிரகா தி ட்வின் பிரதர்ஸ். எஸ் கரெக்ட், ட்வின் பிரதர்ஸ். ஆல்பி மார்க்கெல், மோனே மார்க்கெல், ஆண்டி ஃப்ளவர், டான்ஸ் ஃப்ளவர். எப்ப டான்ஸ் பாரு, டான்ஸ் பாரு. அதே 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 வாங்க. ஓகே டிஜே. ட்வின் பேட்ஸ். ஓ ஸ்டார்டிங் நல்ல பால், நல்ல பால் போடுறாருங்க. பாம்ஸ் நான் இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். சூப்பரா பவுலரிங்க, செமையா வித்தை கொடுக்காம போட்டுட்டு இருக்காரு. டாக்டர் மெயின்டைன் பண்றாரு. முக்கியமா பிரஷரே இல்லாம போறாரு. பிளஸ் பாயிண்ட், பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட், பாடி லைன் தான் எல்லாமே. எஸ், என்ன ஆகாஷ் பவுலிங் நல்லா போடுறாங்கல்ல. மறுபடியும் நல்ல பால். வைட் டெலிவரி, வைட் டெலிவரி. வைடுங்க. ஒரே இது போவாங்களான்றத பார்க்கணும். இல்ல இல்ல பரவாயில்லப்பா, வைடா தான் போட்டிருக்கேன்னு சொல்லி பவுலர் பா மனசே தான் சார் கடவுள். சங்கமாம்ஸ் இங்க வந்து கரெக்டா வந்து பேட்டர்ஸ் ரீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க பவுலர்ஸ் அப்படின்னு தோணுது. எல்லா பிளேயர் அவங்களும் நல்ல பிளேயர்ஸ், இவங்கள பிளேயர்ஸ் அவங்களோட ஆட்டங்களை ஏற்கனவே பார்த்து இருந்திருப்பாங்க. ஸோ யார் யாருக்கு எப்படி பால போடணும், எந்த வேரியேஷன்ல போடணும். தூக்கி அடிச்சாரு, போக மாட்டறதா பவுண்டரி. அவருக்கு இருக்கிற உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. சோ இந்த ஆட்டம் முடியற வரைக்கும் நண்பரோட டான்ஸ் பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். and ஓவர் முடிவுல ஸ்கோர் 19 இங்க 19. எல்லாருமே ஸ்டேஜ் மேல டான்ஸ் பார்த்தாங்க. நான் இங்க ஸ்டேஜுக்கு கீழ ஒருத்தர் டான்ஸ் ஆடினாரு, வேற மாதிரி மச்சாமா வைப் பண்ணாரு. டீம் என்கரேஜ் பண்ணிட்டு நல்லா டான்ஸ் ஆடுறாரு. இன்னும் 3 ஓவர் இருக்கு. ஸ்கோர் இப்போதைக்கு 19. ஒரு பிக் ஓவர் தேவை கண்டிப்பா ஸ்கோப் டீமுக்கு. பட் காலவாக்கா டீம் அவ்வளவு ஈஸியா கொடுக்குற ஆள்ன்றது தெரியுது. 2 ஓவர் நல்லா டஃப் கொடுத்துருக்காங்க. எஸ், ஆனா ஒண்ணே ஒன்னு அருண், இது வந்து ஆஃப் சைடுல இப்போதைக்கு விட் ஆஃப் சைடுல சூப்பரா ஆடுவாங்க ரெண்டு பிரதர்ஸும். அப்ப வா சுருதி அப்படின்ற மாதிரி தான் பால் கூட்டு போவோம். சங்கோண்ணா, எஸ், நம்ம சர்மாஜி இப்ப அங்க வர போறாராம். எதுக்கு கம்முனிரியா நீ வேற டீமை சேர் பண்ண போறாராம். ஆக்சுவலா ஃபீல்ட் அங்க இருந்தது வந்து கவனிக்கலையா அப்படின்றது என்னன்னு தெரியல. பட் சிம்பிளான ஒரு கேட்ச், சிம்பிளான ஒரு கேட்ச். ஆக்சுவலா ஓவர் நல்லா போட்டாரு அந்த பால், அந்த டெலிவரி சூப்பரா கொடுத்தார். என்னோட பால் கேட்ட மாதிரி ஸ்பீடு அதான் சொல்லல ஆரம்பத்திலேயே. சங்கோண்ணே சொல்லுங்க. முதல்ல சொல்ல இந்த டிஜே தானே ஜின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். தீபகண்ணனுக்கு அதே மாதிரி படையப்பா பிஜிஎம் போட்டா எடுத்து வச்சிருக்கு கைய வரல. அதேதான் அந்த மட்டை எடுத்து மண்டையில போட்டுருவோமா. இந்த மேட்ச் மட்டும் இல்ல சங்கமா 19ஆம் தேதி நிறைய எடுத்து வச்சிருக்காராம். இன்னும் ஜின்ஸ் பண்ணுவான் அப்ப நிறைய கண்டிப்பாக. தோல்ல துண்டு வேற, சிரிக்காதடா. சோ பரவாயில்லைங்க, 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாருமே கடப்பாறை பேட்டிங்.
எல்லா பேட்டர்ஸுக்கும் கரெக்டா போடுவாங்களான்ற நிறைய பாக்குறோம். பேட்டர்ஸ் இருக்குங்க அங்க. பாலை வேஸ்ட் பண்ணாம விக்கெட் கொடுத்தாலும் பாலை வேஸ்ட் பண்ண கூடாது. பாலை வேஸ்ட் பண்ணாம இருந்தா நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ அவங்களால கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷன் கட்டாயம் கொடுப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் மனசுல வச்சு தான் பேட்ஸ்மேன் விளையாடுவாங்க. கரெக்டான இடத்துல ஃபீல்டர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஷார்ட் மிட் விக்கெட். இந்த யாக்கர் பால தோண்டி அடிச்சாலும் கைக்கு தான் போகும். அததான் நம்ம பாலனை பண்ணாரு. கரெக்டா கைக்கு போச்சு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்த நியூ பேட்டருமே அதே தான் பண்ணிருக்காரு. கிரவுண்டோட போயிருக்கு. பெர்ஃபெக்ட் செட்டிங். பூ போல தீ போல போட்ட பந்து கடைசியில மட்டுமே லாங் ஆன் இருக்கிறாரு. சோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஒரு சிங்கிள் ஆஃப் கோர்ஸ் ஒரு சிங்கிள். கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணலாம், ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற ஏதாவது யோசனை இருக்குமா? நேரா ஆடினாலே நல்லா இருக்கும். வைட் டெலிவரி. ஓகே, டவுன் தி லெக். சோ ரொம்ப தள்ளிப்பட்டதனால வைட். சீரியஸா பவுலர் இங்க வந்து பாராட்ட விரும்புறேன். நல்லா யோசிச்சு போடுறாரு ஒவ்வொரு பாலும். எஸ், அவர் பிரஷரே ஃபீல் பண்ணல. எல்லாருமே தான். ஓ நல்ல பால். அங்க பாருங்க, நல்ல பாலுங்க. பாருங்க ஒவ்வொரு பாலுக்கு அங்க வைப பாருங்க உள்ள. நான் எதுக்கு அதை சொன்னேன் அப்படின்னா, இப்போதைக்கு காத்து வந்து ஆஃப் சைடுல அடிக்குது. பால் ஒரு பால் கூட அவர் ஆஃப்ல காட்டவே இல்லை. எல்லா பாலும் மிடில் ஸ்டிக் லைன், லெக் ஸ்டிக் லைன்லயே போட்டுட்டு இருக்காரு. அவர் அதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டார் எந்த லைன்ல பால் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே வேரியேஷன்ல தான் போட்டுட்டு இருக்காரு. வேரியேஷன் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஓ கொஞ்சம் மிஸ். வைடு. பட் வைடு கிடைச்சிருக்கு. எஸ் வைடு. இதுக்குனால தான் நான் சொல்றேன் இருக்குமா. இதனால தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி டெலிவரிலாம் வந்து கரெக்ட் லைன்ல போட்டாருன்னா போச்சு, பறந்துரும் பால். இதனால தான் நான் சொல்றேன் ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. பட் பால் போடணுமே. ஓ மறுபடியும் பால். ஸ்லோ பாலுங்க, ஸ்லோ பால். அந்த மிடில் ஸ்டிக் லைன்ல ஒரு லெக் கட்டர். நிச்சயமா சூப்பரா போறாருன்னு தான் சொல்ல வேணும். ஆகாஷ் ப்ரோ, மார்னிங்ல இருந்து இந்த ஸ்லோ பால் செம்மையா ட்ரிக்கி ஆகிட்டு இருக்குது. ட்ரிக்கி பால் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் நான் பேர் வச்சுக்கிறேன். சீரியஸ்லி ஒவ்வொரு பேட்டருக்குமே செம்மையா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாலுக்கு. இது பவுலர் ஃபுல் டாஸ் டெலிவரி தூக்கி அடிச்சாரு. ஓவர் முடிவுல 28. எஸ் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28. அந்த பேட்டிங் பவர் பிளேக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு 50 to 60 ரன் ஸ்கோப் அணியினர் இருக்கு. அடிச்சாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சன்ஃபார்ம்ஸ் ஃபுல் டாஸ் டெலிவரிலாம் லட்டு மாதிரி. ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஸோ அதுதான் லாஸ்ட் பாலை பயன்படுத்தியிருக்காரு. ஒரே ஒரு பால் தப்பு பண்ணாருங்க. அந்த தப்பு பண்ண பாலை சூப்பரா பனிஷ் பண்ணிருக்காரு. வருடம் இதே போல தான் இந்த குரூஷியலான மேட்ச்ல லோ ஸ்கோரா போக வேண்டிய மேட்ச்ல பாலா பிரகதீஷ் கண்டினியூஸா ஒரே ஓவர்ல ஒரு 3-4 6 அடிச்சார் நினைக்கிறேன். குரூஷியல் ஓவர். இந்த ஓவர் குரூஷியல் ஓவர் நிச்சயமா. வைடு ஸ்டார்டிங் வித் வைடு. ஏன் குரூஷியல் ஓவர் அவர் சொன்னாருன்றது நான் சொல்றேன். 3 ஓவருமே சூப்பர் ஓவர் தான் சொல்லணும். நிச்சயமாக 4வது ஓவர் அவங்களுக்கு கை கொடுக்கும். சீரியஸா சொல்றேன், பெரிய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கரெக்டா விண்டுக்கு ஏத்த மாதிரி பால் போடுறாங்க. இந்த பால் நல்ல ஆஃப்ல வச்சிருக்காரு. மறுபடியும் கண்டினியூவா வைடு போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னோட கணிப்பு பிரகாரம் இந்த ஓவர் தான் பெரிய ஓவரா இருக்கும். 5 ஓவர்ல ஒரு ஓவர் பெரிய ஓவரா இருந்தா சோ அது வந்து ஒரு டாப் ஸ்கோரை உருவாக்கும், ஹை ஸ்கோரை உருவாக்கும். சோ மேபி இந்த ஓவரா இருக்குமான்னு நம்ம பார்க்கணும். இந்த ஓவர்ல ஒரு விக்கெட் இருக்குமோன்னு தோணுது.
வேற மாதிரி சூப்பரா இருந்தது சிக்ஸ். 3 ஓவருமே பிரமாதமா இருந்துச்சு. எஸ். இப்ப அங்க ஃபீல்ட் செட்டப் பாருங்க. இங்க வாய்ப்பு அவங்களுக்கு பிரமாதமா அமையறதுக்கான வாய்ப்பு அங்க ஒரு ஃபீல்ட் செட்டப் பாருங்க. சோ மொமெண்டம் இப்போ எஸ்டிஎஸ் டீமுக்கு லைட்டா திரும்புது. கேட்ச் கரெக்ட்டா அடிக்க வச்சிருக்காங்க. மிஸ் எடுத்திருந்தாருன்னா செம்ம கேட்சா இருந்திருக்குங்க. செம்ம ட்ரை ஃபீல்டர் கிட்ட இது. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் அங்க ஃபீல்ட் செட்டப் பாருங்க. ஒரு சங்கமா பாயிண்ட், ஒரு கல்லி, அது போக இங்க ஃபைன் லெக் வெளியே, டீப் ஸ்கொயர் லெக் உள்ள ஷார்ட் மிட் விக்கெட் செட்டப்டா பாய்ஸ். தூக்கி அடிச்சாரு. கேட்சா கேட்சா யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? பால் பவுண்டரிக்கு போகல. பவுண்டரி போகலங்க. ரெண்டாவது ரன் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஓவர் வருமா? கேட்ச் இல்லையா? நம்ப முடியலையே. நல்லா ஹைட் கேரிச்சே. பட் இட்ஸ் ஓகே. பால் கரெக்ட்டா வந்து கேப்ல விழுந்திருக்கு. 2 ரன். 2 ஷாட் சங்கமாம்ஸ். 2 ஷாட். இந்த ஷாட் கம்ப்ளீட் பண்ணல. ஹைட்டா தூக்கி விட்டாரு. ஒரு கேட்ச் பிராக்டீஸ் பிடிப்பாங்களான்னு பார்க்கணும். ஐயோ அதை விட்டுட்டீங்களே. மூணாவது கைக்கு வந்த கேட்ச் டிராப்புங்க. கேட்ச் டிராப்புங்க. விண்டு நான் திரும்ப சொல்றேன், காத்துல பால் வந்து தள்ளிடுச்சு. பவுலர் வந்து அதே தான் சிக்னல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த பீச் காத்துல அந்த பாலை வந்து கணிச்சு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிடிச்சா அது பெஸ்ட் கேட்ச்னு தான் பதிவாகும். போன முறை தப்பு அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. போன முறை ஓவர் வந்து பாத்தீங்கன்னா டிராப் கேட்ச், அதுக்கப்புறம் வந்து பவுண்டரிஸும் வைடு நிறைய வந்தது. இதே மாதிரி தான் 2 கேட்ச் இந்த தடவை டிராப். ஸோ இப்போ வைடு வந்திருக்கு. இப்போ அடுத்து பவுண்டரியா? Thank you DJ. சம பாட்டு நல்லா இருந்தது. வைப் எல்லாருமே வைப் கேத்தி விட்டாரு. நல்ல ஸ்டெப்ஸ். பாத்தீங்களா வர எல்லாரையும் பாராட்டணும்லப்பா. லாஸ்ட் பால் and that is a dot ball. அருண் டாட் பால். உன்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா இன்னொரு ஸ்லோ பால் பாங்க லெக் கட்டர். எஸ் அதேதான். இதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்குதா? ஆக்சுவலா போன ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. ஒரு டிராப் கேட்ச், அதுக்கப்புறம் ஒரு வைடு, ஒரு 6. இந்த முறை 2 டிராப் கேட்ச் எல்லாமே நடந்து. அருண் ஸ்கோர் மட்டும் அப்படியே சொல்லுங்க. 48 இப்போதைக்கு. 48. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 48. லாஸ்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளே. இந்த ஓவர்ல 20 ரன்னுக்கு மேல அடிக்கிறாங்க. 60 மேல வந்துச்சுனா டிஃபெண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கோப் அணியினருக்கு. முதல் பால் பவுலர் நேம் மட்டும் யாராவது? 48. 4 ஓவர் முடிவுல 48. 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை கேசிசி சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். பின்னாடி பிடிச்சிருந்திருக்கலாம், விட்டுட்டாங்களே. ஓகே டிஜே. நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தார். இரண்டாவது பாலே நல்ல கம்பேக் கொடுத்தார். இரண்டாவது ரன் இல்ல, பாலா ஸ்ட்ரைக்க வச்சுக்கிறேன் நானே அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பாப்போம். இப்போ ஸ்கோர் 55. இன்னும் 4 பந்துகள் பாக்கி இருக்கு. கிடைக்குமான்னு பார்க்கணும். பாலா லாஸ்ட் இயர் டோர்னமெண்ட்ல இது போல தான் 6 பறக்க விட்டு டீம் ஸ்கோரை உயர்த்தி கொடுத்தாரு. அந்த வகையில இல்ல ரன் அவுட் ஓடிட்டாங்க. த்ரோ பெட்டரா இருந்திருக்கலாம், கொஞ்சம் மிஸ்.
இன்னும் 3 பாலுங்க, 3 பால். ஸ்டில் ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், இன்னும் ஒரு பெரிய ஹிட் தேவை. எட்ஜ் கேட்ச் நல்ல டேக்கிங்க, சூப்பர் கேட்ச், விக்கெட் கீப்பர் கிட்ட கரெக்டான டைம்ல தப்பு போடுறாங்க. நல்லடியா பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு. சரக்கு வண்டி வந்த நீதாண்டு கொய்யா பழம் ஊட்ட போல உதிக்கிறீங்க. சூப்பர் ப்ரோ, ஆடுங்க ஆடுங்க, கேமரால இருக்கீங்க, ஆடுங்க. 13 நாள்ல டியர் கேட்டு இன்னைக்கு ராயா பயங்கர ஆக்ரோஷமா ஆடுறாங்க. ஆமா, இதான் உண்மை. ஓகே, லாஸ்ட் 2 அண்ணா. அருண், அண்ணா 13 நாள்ல இன்னைக்கு தாங்க இவ்வளவு ஆக்ரோஷமா ஆடுறாங்க சேர் கேர்ள்ஸ். அங்க இல்ல போய் அவர் போய் சொல்றாரு, ரெஃபரி அவர் போய் சொல்றாரு இன்னைக்கு தான் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா ஆடுறீங்க. சம ஷாட். பேட்டிங் டக் டீம் பார்த்து அடிச்சிருக்காருங்க முதல் பால். ஓகே டிஜே, லாஸ்ட் பால் இன்னிங்ஸோட கடைசி பந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். ஓகே, படல ரன் அவுட். ஒரு சூப்பர் ஃபினிஷ். அதாவது முதல் 3 ஓவர்ல கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது ஸ்கோர், அவங்க நல்லா பூஸ்ட் அப் பண்ணிருக்காங்க. 62ல முடிச்சிருக்காங்க. 62ல முடிச்சிருக்காங்க. பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்தாங்க, பட் கேசிசி காலவக்கம் பிரமாதமா ஓவர் போட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அங்க 60 ரன்ஸ் prediction னு சொல்லிட்டு ஒரு அக்கா சொல்லிருந்தாங்க. ஆமா, அவங்கள்ட்ட தான் மைக் கொடுக்க போறேன். prediction சொன்ன அவங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்கள். சோ கேசிசி நல்ல பவுலிங் போட்டீங்க. சோ அவங்களோட எதிர்பார்ப்புக்கு மத்தியில அருண் அவங்க ஆக்சுவலா சுந்தர்னாவோட பொண்ணு. வாழ்த்துக்கள் மேடம். சோ கரெக்டா சொல்லிருக்கீங்க. அதாவது 1 ரன் 2 ரன்லாம் பரவாயில்ல, கரெக்டா சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சோ செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் விறுவிறுப்பா தான் இருக்கும். ஏன்னா வெற்றிக்கான அந்த மூமெண்ட்லாம் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் தான் தெரியும். ஸோ எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கும். ஒன் சைடு கேமா இருக்குமா, இல்ல அந்த த்ரில்லிங்கோட எண்ட் ஆஃப் செகண்ட் வரைக்கும் போகுமா? டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டிஜே. இதுக்கு நாங்க ஸ்டெப் போடுவோம். ஆஹா, நல்லா இருக்கு அந்த சல்யூட். அருண் ப்ரோ, பாட்டு என்னவா இருந்தா நம்ம பாட்டுக்கு ஆடுவோம் அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஒரே நிமிஷம். சோ குயிக் ப்ரெடிக்ஷன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? யாரா ஒரு ஆள் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்ல டிசைட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்ஷன் கொடுத்துடலாம். சோ ஸ்கோப் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கோப் எஸ் ஓகே. அது எஸ்பிஎஸ்சி கன்வெர்ட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எஸ்பிஎஸ்சி ஓகே, ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்கோர் போட்டிருந்தாலும் நடுவில் வந்து கோவளம் டீம் நல்லா வந்து காலவாக்கம் டீம் நல்லா வந்து ஒரு பவுலிங் போட்டிருந்தாங்க. பிரேக் த்ரூ மாற்றி எடுத்தாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு சில கேச்சஸ் விட்டுருந்தாங்க. அந்த ஒரு சில கேச்சஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா 50 வந்து சரண்டர் ஆயிருக்கும் டீமு. ஸோ தட் இஸ் அ பேட் லக், அது ஒரு செட். பட் இருந்தாலும் 63 ரன், இட்ஸ் நாட் அ
எப்படி சொல்றது, ஒரு காலையில இருந்து சேஸ் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த ஸ்கோர். ஆமா 63ன்றது சேஸ் பண்ணி நிறைய மேட்ச் சேஸ் பண்ணிருக்காங்க. அதேதான் காலையில இவங்களோட பேட்டிங் ஆர்டரை பொறுத்து இருக்குது. மேபி ஓப்பனிங் விளையாடுறது அந்த ஒரு ஓவர்லயே நமக்கு அதுக்கான ரிசல்ட் மேபி தெரிஞ்சுக்கலாம். ஓகே சோ ஃபார் வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்டான ஒரு ஸ்கோர் தான் போட்டிருக்காங்க. ஆனா சேஸபிள் தான் நம்ம செங்கோ நான் சொன்ன மாதிரி. அதனால இப்ப பேட்டர்கள் கையில பாக்கி அருண் ப்ரோ டார்கெட் 63 கரெக்டா? ஆமா ஓகே ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி முதல் மேட்ச் இன்னைக்கு நாள்ல நடந்த எல்லா மேட்சோட ஆவரேஜ் ஸ்கோர் 60. அந்த 60லயே தான் இங்க முடிச்சிருக்காங்க. அண்ட் கேசிசி காலவாக்கம் பிரில்லியண்டா bowling போட்டாங்க. பிரில்லியண்டா ஓவர் போட்டாங்க. இங்க ஒரு கன்ஃபியூஷனா கேட்டாங்க, எந்த இடத்துல முடிஞ்சதோ ஆப்போசிட் எண்ட் தானே போடணும்னு காலவாக்கம் டீம் கேட்டாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. இன்னிங்ஸ் ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணும்போது பவுலர் எங்க விரும்புறாங்களோ அங்க இருந்து போடணும். விக்கெட்டுங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்ட் செம்ம ஸ்டார்ட். முதல் பால் யாக்கர் மணி விக்கெட் எடுத்துட்டாரு. முதல் பாலை குச்சியை பார்த்து போட்டிருக்காரு. சூப்பரா ஃபர்ஸ்ட் பாலை யாக்கர் போட்டிருக்காரு. சரியான பாலுங்க. எஸ் நைஸ் ஸ்டார்ட் ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ். ஹல் ஹல் சமட்ரைங்க கீப்பர் டேடி. அங்க ஒரு எட்ஜ் பேட் எட்ஜ் சோ கொஞ்சம் சான்ஸ் கம்மி ஆயிருச்சு. உடனே பின்னாடி பேக்கப்ல செட்டப்ப பாருங்க. கீப்பர் அங்க ஒரு ஷார்ட் தேர்ட் மேன், அதுக்கு அப்புறம் கல்லி இங்க கட் பாயிண்ட், இவர் கவர்ல ஒருத்தர், அதுக்கப்புறம் கேட்சிங் பொசிஷன்ல ஒருத்தர். பா உள்ளே செதுக்கி இருக்காங்களேப்பா. ஓகே கேட்சிங் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் மாறி அங்கிட்டு போறாங்க. ஃபீல்ட மாத்திக்கிட்டே இருக்காரு சுந்தர்னா. ஃபீல்ட்ல விளையாடுறாருங்க பேட்ஸ்மேன் மைண்ட்லயே சேர்த்து. ஃபீல்டிங் செட்டப் அதிகமா இருக்கும் எப்பவுமே. அவுட் சைட் ஆஃப் ப்ளே போடுறாரு. தில்லுக்கு துட்டா போடுறாருங்க. பவர் பிளேல போட்டுட்டு இருக்காரு. ஆனா தில்லுக்கு துட்டா போட்டுட்டு இருக்காரு. அதேதான் தில்லுக்கு துட்டு. கான்ஃபிடென்ட்டா பேட்டை விட்டோம்னா பட்டுச்சுன்னா 6 போவோம், மிஸ் ஆச்சுன்னா ஸ்டிக்கு செதுரும். ஸோ தில்லுக்கு துட்டு தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஸோ ஃபார் பவுண்டரியில் பவர் பிளேல பிறகுறோம். ஓகே ஒரு சின்ன ஆக்ஷன் வார்னிங். ஆஹா சூப்பருங்க சூப்பர். போட்ட 4 பாலுமே லைன் வேற லென்த் வேற. மாத்தி சொருவிட்டு இருக்காரு இப்போதைக்கு. எஸ்டிஎஸ் ஓட ஒரு பெஸ்ட் பவுலர் சொல்லலாம் மணி. அவ்வளவு பிரமாதமா போடக்கூடியவர். ஸோ பந்திலேயே பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு விக்கெட் எடுத்திருக்காரு. போல்ட் ரெண்டு ஃபீல்டர் ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்க. இன்னொரு யார்கர் வந்துட்டு இருக்கு சங்கமம்ஸ். எஸ் ஓ இது வந்து கொஞ்சம் வெளியே போயிருச்சு. அவுட் ஆஃப் த பிட்ச் அண்ட் தட் இஸ் a no ball free hit வருது. யூஸ் பண்ணுங்க பேட்டர். எஸ் பேட்ஸ்மேனுக்கு ஒரு சூப்பர் டைம் இந்த ஃபீல்டிங். அவுட் ஆஃப் த பிட்சா? ஆமாண்ணே. பிட்சை விட்டு வெளியே போட்டு விட்டாரு. அதனால ஒரு நோ பால். நம்ம டீமுக்கு எப்பவுமே அப்ரிசியேஷன் பிடிக்காது. கொஞ்சம் அப்ரிசியேட் பண்ண அதுல இருந்து விலகிட்டாங்க.
ஓகே ஒரு Free hit. கட்டர் மாதிரி போட்டாரு. ஸோ அது அவுட் சைடு எட்ஜ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மன்னிச்சிருங்க, அது ஒரு இன்சைட் எட்ஜ் அண்ட் அது ஒரு டாட் பால். ஃப்ரீ ஹிட்ல பெருசா போகல. இது சகஜம்தான். ஓகே சோ ஃபார் பவுண்டரிஸ் வரல. ஷாட் பட் மாட்டல. ஆள் இல்ல. இந்த முறை ஒரு குட் லென்த். இத பத்தி தான் அருண் நான் சொன்ன. பால் பை பால் லென்த்தையும் லைனையும் மாத்திக்கிட்டே இருக்காரு. தமின் அண்ட் ஓவர் முடிஞ்சிச்சு. ஓவர் முடிவுல ஸ்கோர் 3 ஆன் தி போர்ட். முதல் ஓவர் முடிவுல 3. இன்னும் பாத்தீங்கன்னா 60 ரன்கள் 4 ஓவர்ல. ஹெட் மைக் வந்து நம்ம சுந்தரன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். சோ சில கேள்விகளும் நம்ம சுந்தரன் கிட்ட கேட்கப்படும் இப்போதைக்கு. அருண் அண்ணா சொல்லுங்கண்ணே. ஃபீல்டில் வந்து சுந்தரன் ஹெட் மைக் வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கண்டிப்பாண்ணே கேட்டுருவோம். ஸோ நம்மளோட இந்த டோர்னமெண்ட்ல ஸ்பீச்சஸ்ல அருமையான ஒரு சூப்பர். ஓகே மைக் இப்போதைக்கு ஓகே ஆகிட்டு இருக்கு. எஸ் ஒரு நியூ இனோவேஷன் சங்கமாம்ஸ் நம்ம நிறைய லோக்கல் டோர்னமெண்ட்ல எங்கேயுமே பார்க்கல. தேவையா அங்க தேவையா ஓகே ஃபீல்ட் செட்டப் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வைக்கலாமா இங்கே வைக்கலாமா அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு டீப் ஸ்கொயர் லெக் அண்ட் 5 லெக் மறுபடியும் உள்ள எடுத்துட்டு வராரு. மேண்டேட்டரி பவர் பிளே முடிஞ்சாச்சு. ஸோ ஃபீல்டு ஸ்ப்ரெட். முன்னாடி இருக்கிற ஃபீல்டர்ஸ்லாம் பின்னாடி, பின்னாடி இருக்கிற ஃபீல்டர்ஸ்லாம் முன்னாடி. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஓவர்னு சொல்லணும். கேசிசி காலவாகத்துக்கு இந்த ஓவர்ல இருந்து அவங்க அடிக்க ஆரம்பிச்சாதான் இந்த டார்கெட்டை நெருங்க முடியும். ஒரு பால் பாத்துக்கலாம். ஓகேங்க டீப் எக்ஸ்ட்ரா கவர் லாங் ஆன் லாங் ஆஃப் அண்ட் மிட் விக்கெட். ஓ மொத்த பால் வீசப் ட்ரை பண்ணாரு பட் ஆனா மாட்டல. அகைன் டாட் பால். யூசுப் கலி மாரியா சுந்தர்னா பேசுறது கேக்குதுங்களாண்ணா? எஸ் எஸ் எஸ். ஸோ ஓகேண்ணா இப்போதைக்கு விண்டு வந்து அகைன்ஸ்டா இல்லை இப்போதைக்கு வித் தி விண்ட். இருங்க இந்த பால் முடிச்சுட்டு வரேன். bowling சபாஸ் சபாஸ் கிரேட் சூப்பர் சூப்பர் பால். ஆனா எக்ஸ்ட்ரா பால் கேள்வி நானே கேட்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங் பண்ணிடுறேன். அடுத்த ஓவர் உங்க ஓவர் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக. ஓ ஓகே அவளுடன் எதிர்பார்த்த அடுத்த ஓவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஓவர். ஷாட் பிக் ஷாட் ஆறுங்க. அடுத்த பால். எஸ் மிஸ்டர் சுந்தர், இந்த ஓவர் ஒரு பெரிய ஓவரா இருந்தா அடுத்த ஓவர் நிச்சயம் போடுவீங்களா? நிச்சயமா போடுவேன். ஓகே ரெண்டாவது கேள்வி அருமையா கிடைச்சது. ரொம்ப பெரிய ஓவரா இருந்தாலும் அதிகமான ரன் கொடுத்திருந்தாலும் அடுத்த ஓவர் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. நல்லா போடுற ஜான். கம் ஆன் ஜான். நல்லா இருக்குங்க. கேப்டன் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க பம்ப் அப் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஃபீல்டிங் டீம். ஓ நல்ல பால். பால் சூப்பர் பால். சூப்பர் டெலிவரிங்க. சுந்தர்னா இது வந்து அகைன்ஸ்ட் விண்ட். இன்ஃபேக்ட் லெக் சைடுல வந்து வித் தி விண்ட். அதனால பவுலர் நிறைய ஆஃப் சைடுல போறாரு. பிளானா ஆப்வியஸ்லி வெல்கமிங் டாட் பால். பரல வைட் டெலிவரிங்க. அண்ட் கீப்பர் விட்டாரு. அண்ட் இன்னொரு ஓட்டம். எஸ் வைட் அண்ட் பைஸ்ல சிங்கிளும் வந்திருக்கு. வைட் இல்லாம சேர்த்து ஒயிட் +1. சந்தோஷ் இங்க வாங்க. நல்லா போட்டுட்டு இருக்க. வாங்க. ரெடி. ஓ மை ரெண்டு அழுத்துவாங்களான்னு கேள்வி. பட் ஓகே கீப்பர் அங்கே ஓடிட்டாரு. சோ ஜஸ்ட் சிங்கிள் மட்டும். சூப்பர் பவுலிங். அந்த 6 மட்டும் ஒரே ஒரு பால் தப்பு பண்ணாரு பவுலர். அதை சூப்பரா பிக் பண்ணி அடிச்சு விட்டாரு பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் செம்மையா கம்பேக் கொடுத்திருக்காரு. பட் ஆனா பேட்டிங் டீமுக்கு என்ன ஹிட்டிங் நிறைய தேவை. சூப்பர் யார்கருங்க. ரொம்ப க்ளோஸ் டு தி ஸ்டிக்ஸ். மிஸ் பண்ணிருக்காரு. அதோட ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவுல அருண்ஜி 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அருண் 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 14.
நல்ல ஓவருங்க செகண்ட் ஓவர். ஏன்னா செகண்ட் ஓவர்ல சங்கமாம்ஸ் 11 ரன் அடிச்சிருக்காங்க. எஸ் So, இந்த ஓவர்ல 24 ரன் கொடுத்தா 24 14 38 இன்னும் எவ்வளவு அடிக்க வேண்டியது இருக்கு? 24 அடிக்க வேண்டியது இருக்கும். 25 ஓகே. கணக்குல நாங்க வீக்கிங்க ஆல்ரெடி நீங்க போட்டிருப்பீங்க, அந்த கணக்குல போடுங்க. சோ இந்த ஓவர்ல 24 ரன்னுக்குள்ள கொடுப்பேன்னு சொல்றீங்க. ஓகே, சுந்தர் நான் இப்போ பவுலிங் பண்ண வராரு. ஸோ ஃபீல்ட் செட்டப் பார்க்கறதுக்கு நான் சீரியஸ்லி கொஞ்சம் ஆவலா இருக்கிறேன். எஸ், லைவ்ல பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சுந்தரன் இந்த ஓவர்ல எத்தனை ரன் கொடுப்பாரு, எத்தனை விக்கெட் எடுப்பாங்க என்றதை நீங்க ப்ரெடிக்ஷனா கொடுங்க. ஓகே, ஃபீல்ட் 10 செட்டப். ரன் 2 விக்கெட்னா சங்கமாம்ஸ். ஓகே, ஃபீல்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் லாங் டீம் ஆன். நேம் சிங்கம் கலையறிஞ்சிருச்சு. ஓகே, ஃபீல்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் லாங் ஆஃப் அண்ட் டீப் எக்ஸ்ட்ரா கவர். குட் லக் டீம் சொல்லிருக்காங்க. இந்த ஓவர்ல 6 அடிச்சா 2000 கேசிஸ். இந்த பால்ல சாரி இந்த ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சா ரூபாய் 2000. குட் லக். கம்பெனிக்கு தானே இருக்குது, கம்பெனிக்கு வெளிய போயில்லையே. ஓகே, இல்லனா என்ன புடிச்சு போங்க ஐயா. ஃபீல்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் டீப் ஸ்கொயர் ஆக முத பந்துல தான் அடிச்சா 6. முத பந்துல அடிச்சா 2000 அண்ட் எக்ஸ்ட்ரா சரி, இந்த பால்ல கவர். விக்கெட் எடுத்தா ஏதாவது பரிசு தொகை எதுவுமே இல்லையா? குட் லக் டம் எதுவும் இல்லைன்ட்டாங்க. சரி பாப்போம். குட் லக். உங்களுக்கு இன்னைக்கு பேட் லக்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஓகே, ஃபீல்ட மறுபடியும் ஒரு சின்ன சேஞ்ச். பின்னாடி ஆள் இருந்தாலுமே வந்து ஒரு கேட்சிங்காக அங்க வச்சிருக்காங்க. கேட்ச் இல்ல 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 இல்லைங்க. ஐயோ பால் கட் ஆயிடுச்சு. Boundary-ங்க. ஓவர் ரன் பண்ணிட்டாருங்க. பால் கட் ஆயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. பவுண்டரி. பவுண்டரி. பேட்ஸ்மேன் நினைச்சா நீங்க இந்த ஓவரை தான் பயன்படுத்திக்க முடியும். அதே போல இந்த ஓவர்ல தான் நீங்க விக்கெட்டை கொடுக்க ஓகே டிஜே. முடியும். சோ உங்க கையில தான் இருக்குது. விக்கெட் டேக்கர் அப்படின்னு சொல்லலாம் இவரை. சொல்லி முடிக்கல. ஸ்லோயிஷ் பால்ல ஏமாந்துட்டாருங்க பேட்டர். அருண் கைய பாத்தீங்களா? லெக் கட்டர் அவுட் சைடு ஆஃப்ல சூப்பரான பால். முக்கியமா ஸ்லோவா தூக்கி போட்டிருக்காரு. ரெண்டு விதமாக நடந்திருக்க வேண்டியது. பட் டாட் பால் ஃபைனலி. ஆஹா மீண்டும் ஒரு அற்புதமான பந்து. லாங் ஆன்ல ஒரு இந்த சிங்கிள். ஓவரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேற எந்த ஓவரும் யூஸ் பண்ண முடியாது. இந்த முறை அதே லெஃப்ட் போல மாட்டிட்டாரு. இந்த ஓவர்ல தான் விக்கெட்டே விழும். சோ 10 ரன் 2 விக்கெட் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 3 பால் இருக்கா? இன்னும் 3 பால் இருக்கா? ஆமா. இந்த 3 பால்ல ஒரு விக்கெட் விழும் நான் சொல்றேன். 2 6 ன்னு கேக்குறியா? 2 விக்கெட்டா? தூக்கி அடிச்சாருங்க. கேட்டா 6 சம ஷாட் அகைன்ஸ்ட் தி விண்ட். தில்லுக்கு துடா அடிச்சாருங்க. வெளியே ஆடுங்க, வெளியே ஆடுங்க. ஓகேங்களா? 11 பேர் தான் உள்ள ஆடணும், 2 பேட்ஸ்மேன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆடணும். நீங்க ஆடாதீங்க, வெளியே ஆடுங்க. ஷாட் இன்னொரு 6. ரெண்டாவது 6. Flat batted into mid wicket region और boundary है. Expensive over. Score update. அருண் ஓவர் மில்ல ஸ்கோர் 20. மன்னிச்சிருங்க. ஓவர் மில்ல ஸ்கோர் 35. நான்காவது ஓவரை கொண்டிருப்பவர்
பவுலிங்ல பிரசாந்த் வந்திருக்காரு. முக்கியமான ஓவர் சங்கமம். 4வது ஓவர். 4வது ஓவர் ரொம்ப ரொம்ப குருஷியலான ஓவர் போடுறதுக்கு பிரசாந்த் வந்திருக்காரு பவுலிங்ல. 3 ஓவர்ல 35. எஸ் எஸ், இன்னும் 28 ரன் அடிக்கணும். 28 12 பந்துகளுக்கு 28. ஒரு லைக் சேஸ் தான், பட் வாட் ஹேப்பன்ஸ் பார்க்கலாம். நல்ல பாலுங்க, நல்ல பால். இந்த முறை லெஃப்ட் சைடுல போட்டிருக்காரு, கால் கீழே போட்டிருக்காரு கரெக்டா. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். அது மட்டும் இல்ல அருண் அண்ட் சங்கமாம்ஸ் என்ன விஷயம்னா 27-11 பால்ல இந்த ஓவர் போட்டாலும் அடுத்த ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே. ஒரு முக்கியமான நேரத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட். வாசிகல் பிரதர் நல்லா இருக்குது, எடுத்திருக்காரு. பேட்டிங் நல்லா இருக்குது பிரதர். ஒரு entertaining knock. ரெண்டாவது பால் விக்கெட் எடுத்தது. எஸ், ரெண்டாவது பால்ல தான் விக்கெட் எடுத்தாரு. 10 பால்ல 27. அடுத்தடுத்து விக்கெட்டுங்க. கிளீன் போல்டுங்க. சங்கமாம்ஸ் கண்ணா 3வது லட்டு தின்ன ஆசையா நீங்க எல்லாரும் கேக்குறாங்க. டக்குனு வார்த்தையை தப்பா விட்டுட்டேன். என்ன விஷயம்னா முக்கியமான ஓவர்ல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு சங்கமாம்ஸ். ரன்ஸை குறைச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எஸ், இப்பவும் நிறைய சான்சஸ் இருக்கு கேசிசிக்கு. அண்ணா இன்னொரு விஷயம், 4 ஹேட்ரிக் பார்த்தாச்சு டோர்னமெண்ட்ல, 5வது ஹேட்ரிக் வருமா? மிஸ் ஆயிருச்சப்பா, மிஸ் ஆயிருச்சப்பா. ஆக்சுவலா அருண் ப்ரோ நான் இங்க இருந்து பாக்குறேன், செம்ம ஃபேஸ்ல போடுறாரு அருண் ப்ரோ. சூப்பரான ஸ்பீட் வச்சிருக்காரு கையில. எஸ், பட் பேட்டர் வந்து எனக்குள்ள ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஓகே அப்படின்னு சொல்லி உங்களிடத்திலே தெல்லை தெளிவாக ஒளிந்து கொண்டிருப்பது மணி சவுண்ட் சர்வீஸ். ஓகே ஓகே, கவர் திசையில ஓடுது பால். ரன் அவுட் ஆன் பார்க்கணும். 2 சேஃப் தான். சோ 2 ரன். எஸ், நல்ல ஷாட் வந்தோனே. 2 ஓட்டம் மட்டுமே எக்ஸ்ட்ரா கவர்ல. சங்கமாம்சங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல் இன்னிங்ஸ்ல 3வது ஓவர் போட்ட பவுலர் கேசிசி டீமுக்காக ட்ரிமெண்டஸா போட்டாரு. ஓவர்ல ஓவரே முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இப்ப போடுற ஓவர் யார் போடுறது? 3 விக்கெட் எடுத்தால் துபாயில இருந்து மொய்தீன் பாய், இவங்க டீமோட மென்டார் மொய்தீன் பாய் அவர்கள் 5000 அறிவித்திருக்கின்றார். இந்த ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தால் ரூபாய் 5000. சங்கமாம்ஸ் ஒரு பேட்டிங் பவர் பிளே அண்ட் பவுலிங் உள்ள சமீர் வந்திருக்காரு. சத்தமா சொல்லுங்க, மர்க்கா சொல்லுங்க. இந்த பால்ல விக்கெட் எடுத்து 5000 பிரசாந்த். இந்த பால்ல ஒரு 10 பால்லே வா. டிஜே ஒரு நிமிஷம் டிஜே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மைக் டெக்ஸ்டிங் 1 2 3 ஓவர் மொய்தீன் பாய். ஓகேடா. ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்து 5000மா, இந்த ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து 5000மா?
ஓகேவா. அப்ப சிம்பிளா சொல்லிட்டாருப்பா. முதல் பால்ல விக்கெட் எடுத்தா 5000. 5000 எத்தனை கிராம்ஸ் வரும் துபாய் துட்ல? நீ கேட்டு சொல்ல. நானே இல்ல 5 பால் தான் நான் ஃபர்ஸ்ட் பால் நான்னா செகண்ட் பால் நான் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் அடிச்சேன். செகண்ட் பால்ல அந்த தம்பி அவுட். போல்ட் 200 கிராம்ஸ் ஆயா 5000 ரூபாய். என்னங்க யாரு போட்டாலும் விக்கெட் எடுத்தா 5000. விக்கெட் எடுத்தா 5000. தேங்க்யூ. லாஸ்ட் ஓவர் தானே? எத்தனை பந்துக்கு எத்தனை ரன்கள் அடிக்க வேண்டும் மிஸ்டர் அருண்? 7க்கு 25. 7க்கு 25. நாங்க நடைய கட்டுறோம். வாப்பா மித்ரன். அண்ட் டாட் பால் இங்க. டாட் பால். இப்போ நாங்க எங்க நடைய கட்டுறோம்? எங்கனே தெரிஞ்சு போச்சு. 5 பாலுக்கு 6 பால். லாஸ்ட் ஓவர்ல 25 ரன். பேட்டிங் பவர் பிளே இப்போதைக்கு. பேட்டிங் பவர் பிளே 6 பாலுக்கு 25. ஒரு பால் முடியட்டும். நாங்க நடைய கட்டுறோம். நம்ம எங்க போறோம்? நான் கோச்சிட்டு போறீங்களா? வின்னிங் மொமெண்ட் வரும்போது சேர் கேர்ள்ஸ் கிட்ட போறோம். அவ்வளவுதான், வீட்ல மாட்டி விட்டுருவோம். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். எப்படி அங்க தான் போகணும். ஓகே ரைட். சோ முக்கியமான ஓவர். அருண் என்ன நினைக்கிறீங்க? குவிக் ப்ரெடிக்ஷன். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் க்ளோஸா போகும் தோணுது அருண். சூப்பர் ஓவரை பார்த்தாலும் எனக்கு இது பண்றதுக்கு இல்ல, சந்தேகப்படுறதுக்கு இல்ல. எனக்கு கொஞ்சம் க்ளோஸா போய் முடியுமோன்னு தோணுது. சுந்தர் அங்கிள் ஜெயிச்சிட்டு தான் வருவாரு. தூக்கி அடித்தாரு. கேட்சா. ஐயோ டிராப்புங்க எதிர்பார்க்கலீங்க. 5000 ரூபாயில 200 கிராம்ஸ்ல உனக்கு ஒரு 50 கிராம்ஸ் கொடுத்துருப்பான் இல்ல? ஏன் மக்கா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு உங்ககிட்ட எதிர்பார்க்கலையே மக்கா? மாம்ஸ் இதுதான் பிரஷர்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரஷர். என்ன பிரஷர் இல்லையே. இன்னும் 5 பாலுக்கு 23. உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஓகே வெல்கம் டாட் பால். முக்கியமான டாட் பாலுங்க. 23 கரெக்டா அருண்? 23 4 பால்ல. ஆமா நாங்க எங்க ஃபேமிலியோட போய் சேர்ந்துறோம். 6 4 24. 4 6 வேணும். சான்ஸ் இருக்கா? ஆனா அகைன்ஸ்ட் 7. 4 6 மேல அகைன்ஸ்ட் 7 அடிக்கணும். ஸ்டேஜ் ஏறறோம். கேட்சா. சூப்பர் ஃபீல்டிங். ஓகே செம ஸ்டாப் போடுங்க பாட்ட. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்ப ஸ்கோப் டீம் கிட்ட தான் கையில மேட்ச். எஸ் எஸ்டிஎஸ். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எஸ்டிஎஸ். எஸ் ஸ்கோப்ல இருந்து எஸ்டிஎஸ் கன்வெர்ட் ஆகி நாட்கள் கணக்கு ஆகிவிட்டது. சீல் பண்ணாருங்க கேமிங்க. போடு இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. ஓகே டிஜே. மாம்ஸ் பாட்டு முடிச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. ட்ரீட் கேக்குறாங்கப்பா. ட்ரீட் உங்க பேர் சொல்லுங்க மேடம். மறந்து போச்சுங்க. என்னங்க நீங்க சொல்லுங்க. ரியா ட்ரீட் கேக்குறாங்க. ஷார்ட் பட் they won the match. இல்ல பிரதர், கிரிக்கெட் இஸ் a funny game. என்னனாலும் நடக்கும். லாஸ்ட் பால் வரைக்கும் வெயிட் பண்ணனும். ஃபன்னி கேம். எந்த நேரத்துல ஃபன்னி கேமா இருக்கும்? இந்த நேரத்துல என்ன 21 ரன் அடிக்கணும். அந்த பை வைடா பை நினைச்சேன். ஓகே ஃபைன் அண்ட் தட் இஸ் a wide.
நீங்கள் லாஸ்ட் பாலை மறுபடியும் போட வேண்டிய கட்டாயம். இந்த மேட்ச் வந்து தந்தி டிவில இருந்து வந்து வீடியோ கவரேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. தந்தி டிவிக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே முடிஞ்சிடுச்சு. எஸ் அண்ட் ஒரு சிங்கிளோட ஓவர் முடிஞ்சா அண்ட் இன்னிங்ஸும் முடிஞ்சிருச்சு. மூவ்மெண்ட் என்ற பேர்ல வெட்டி செத்து போற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க.